ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சி கொஞ்சம் ஹெல்த்தியாக குக் பண்ணி சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இண்டஸ் வேலியிலேருந்து அயன் கடாய், அயன் தவா, அயன் பேன் எல்லாம் வாங்கியிருந்தேன். இதில் உள்ள அழகாக ஒரு ஹேண்ட் ரிட்டன் ஒரு தேங்க்யூ கார்டு அண்ட் தென் ஆத்தென்டிசிட்டி கார்டு, அதுக்கப்புறம் ஹவு டு யூஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ஹவு டு கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அயன் தவா. ரொம்ப வெயிட்டுங்க, சீரியஸாக சொல்கிறேன். 2 தோசை ஊற்றுறதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு 4 தோசை சாப்பிட்டா தான் அது தூக்கவே முடியும். அவ்வளோ வெயிட் அந்த அயன் தவா. பேக்கேஜிங் சொல்லணும், இது எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் இல்லை, என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணி நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். இந்த 3 ஐட்டம் வாங்கினதுக்கு எனக்கு இந்த வுட்டன் ஸ்பேச்சுலா ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்ல ஸ்டடியாக இருந்துச்சு. ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறோமேன்னு லோக்கலாக கொடுக்காம நல்ல ஸ்டடியாக இருந்துச்சு. இதுதான் அயன் கடாய். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. ஐ மீன் வெயிட்லெஸ்னால் கம்பேரிட்டிவ்லி அயன் தவாவை விட இது கொஞ்சம் பரவாயில்ல, தூக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பேனும் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அந்த அயன் தவா எவ்வளோ ஹெவியாக இருந்துச்சோ அதை விட ஒரு ட்வைஸ் நல்ல ஹெவியாக இருந்துச்சு. நான் ஏன் ஹெவியாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நாட் ஈஸிலி பிரேக்கபிள் அண்ட் தென் யூ கேன் பாஸ் திஸ் டவுன் டு யுவர் ஜென்ரேஷன்ஸ். இப்போலாம் எங்கடா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். பட் இந்த மாதிரி அயன் திங்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பழக்கி வச்சுருந்தா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்னும் ஈஸியராக இருக்கும். நான்ஸ்டிக்கை விட த பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் அயன் ரைட் நவ். ரொம்ப டாக்ஸிக் ஃப்ரீ. அதனால் இதை நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். வாங்கின உடனே நம்ம சும்மா இருப்போமா, வாடா 2 தோசை போட்டு பார்ப்போன்ட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சாச்சு. அவங்க ஏற்கனவே ப்ரீ சீசன்டாக தந்துருந்தாலும் நம்மளோட அயன் தவாவை நம்ம சீசன் பண்ணாதான், ஆயில் பண்ணாதான் அது நல்லா ஈஸியராக இருக்கும். வாங்கின கையோட 2 கை மாவு எடுத்து ஊற்றி, சின்னதாக இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு நடு மத்தியில் ஒரு தோசையை ஊற்றினேன். ஃபர்ஸ்ட் நான் ஆயில் தடவினாலே போதும், சீசன் ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் அது ராங். ஏன் சொல்கிறேன்னு இனிமேட்டு உங்களுக்கே புரியும். நீ ஊற்றிட்டா நான் வந்துடுவேனா, வரமாட்டேனேன்னு ஒட்டிக்கிச்சு. செம்ம கஷ்டமாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி இந்த தோசை வர வச்சேன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை காய்ஸ்.